Hi friends, welcome to Hemashri Cooking. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா நாட்டுக்கோழி பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு சீரக சம்பா அரிசி வச்சு செய்ய போறோம். இதுல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கனமா இருக்கட்டும். அதுல ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் நம்ம இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 மராட்டி மூக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா வணங்கட்டும். பிரியாணிக்கு வந்து நல்லா வணங்கினாதான் டேஸ்ட் கொடுக்கும். இதோட ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு வீட்லேயே செஞ்சது தான். இது 2 பெரிய பூண்டு எடுத்துக்கலாம். அது கூட அதோட பாதி அளவுக்கு இஞ்சி எடுத்து துருவி வச்சு நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடலாம். அது கூட 4 லவங்கம் அதோட ஆட் பண்ணியிருக்கேன். 2 மராட்டி மூக்கு அதோட ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக புதினா அதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கின அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய தக்காளி இதையும் நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இதோட ஒரு கரண்டி அளவு தயிர் ஆட் பண்ணாதான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைனா கூட அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே மிளகா பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி இந்த பிரியாணிக்கு கரெக்டா இருக்கும். இதோட மஞ்சள் பொடி கொஞ்சம். எந்த ஒரு நான்வெஜ்ஜுக்குமே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணோம்னா பச்சை ஸ்மெல் வராது, நல்லா இருக்கும். கொஞ்சம் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழிக்கு 1/2 கிலோ அரிசி, இந்தியா கேட் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். நம்ம 1:1 நம்ம ஆட் பண்ணோம்னா, இப்போ சிக்கன் 1 கிலோ அப்படின்னா பிரியாணி 1 கிலோ, அரிசி 1 கிலோனா அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1/2 கிலோ நாட்டுக்கோழி ஆட் பண்ணியிருக்கோம். அதோட 1/2 கிலோ பிரியாணி ஆனால் அரிசி. ஒன் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு, தக்காளி அதோட நம்ம சிக்கன் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் நம்ம வந்து 1 எடுத்துருக்கோம்னா அதுக்கு வந்து இதுக்கு 1.5 ஆட் பண்ணால் நார்மலாக கரெக்டாக இருக்கும், சீரக சம்பான்றதுனால. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்த அப்புறமா குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். 7லேருந்து 8 விசில் விடலாம் நாட்டுக்கோழிக்கு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். போட்டு மூடிடலாம். இங்கே வந்து நான் ஒரு 7 விசில் விட்டுருக்கேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது எனக்கு.
ஸ்டீம் போயிருக்கான்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் வந்து கரெக்டான அளவு. ஏன்னா நாட்டுக்கோழிலேயே வந்து நிறைய எண்ணெய் இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்க. ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இதில் ஆட் ஆச்சுனாவுமே அரிசி வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த அரிசிக்கு சரியாக போயிடும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து மூடி வச்சிருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறமா ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, பச்சை ஸ்மெல் வரும். மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். உப்புக்காரம் கரெக்டாக இருக்குது. கரெக்டான பதமாக இருக்குது. இதை மூடி வச்சு போட்டு மேலே வந்து வாழை இலை போட்டு ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வாழை இலையில் இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு இதில் இறங்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். நம்ம வந்து வெயிட் போடுறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் கலந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் அழகான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்ததுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நாட்டுக்கோழி பிரியாணியை. தேங்க்யூ.